அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை பலி, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இயேசு சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தாரே, அதன் மூலம் எப்படி நமக்கு பரிசுத்த வாழ்க்கை உண்டாகிறது என்ற சத்தியத்தை நாம் இந்த நாளிலே தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்வோம் எபிரேயர் 8ஆம் அதிகாரம். இப்பொழுது 10வது வசனம் மற்றும் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோருடைய பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்துகொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இதுவரையிலும் எப்படி நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் எப்படி நமக்கு அவருடைய சிலுவை பாடுகள் மூலம் எப்படி கிருபை செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்து வருகிறோம். முதலாவது பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் சிலுவையில் பலியிடப்பட்டதினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அவருடைய அந்த பலி, அந்த சிந்திய ரத்தம் தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்று சொல்லி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்த்தோம் 1 கொரிந்தியர் 6:19 எப்படி இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டு நாமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயங்களாய் மாற்றப்படுகிறோம் என்று சொல்லி பார்த்தோம். அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாய் பார்க்க ஆரம்பித்தோம், ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது என்ன செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மார்க் 7ஆம் அதிகாரத்திலிருந்து அங்கே இயேசு சொல்லுகிறார், எப்படி மனுஷனுடைய இருதயத்திலிருந்து தான் எல்லா பொல்லாத சிந்தனை மற்றும் சகல பாவங்களும் புறப்படுகிறது என்று சொல்லி பார்த்து, ஆதலால் ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது இப்போ அவர் செய்கிற காரியம் என்ன? அவர் எசேக்கியேல் 36:26 சொல்லுகிறது போல நம்முடைய கல்லான பாவ இருதயத்தை எடுத்து போட்டுவிட்டு நமக்கு ஒரு புதிய இருதயத்தை, சதையான இருதயத்தை தருகிறார் என்று சொல்லி பார்த்தோம். அந்த இருதயத்திலே என்ன பண்ணுகிறார் பாருங்கள், அதை தான் நாம் இங்கே வாசித்தோம். எபிரேயர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அவர் தம்முடைய பிரமாணங்களை நம்முடைய மனதிலே வைத்து நம்முடைய இருதயங்களிலேயே அவைகளை என்ன செய்கிறார்? எழுதி விடுகிறார். அப்போது கர்த்தர் நமக்கு புதிய இருதயத்தை தந்து அந்த இருதயத்துக்குள்ளாக அவருடைய வார்த்தையை, அதாவது அவருடைய கட்டளைகளை அவர் என்ன செய்கிறார்? ஆவியானவர் மூலம் நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் என்ன செய்கிறார்? எழுதி விடுகிறார். எழுதுகிறதன் மூலம் இப்போ என்ன ஆகிறது? நாம் அதான் பார்த்தோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13-14 வசனத்திலிருந்தும் சங்கீதம் 119:9 மற்றும் 11வது வசனங்கள்லேருந்து பார்த்தோம், எப்படி ஆவியானவர் நமக்குள் எழுதப்பட்ட அந்த தேவ வார்த்தையின் மூலம் நம்மை நடத்தி, நம்மை போதித்து, நம்மை பலப்படுத்தி, எப்படி பாவ சோதனைகள் வரும்போது அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்து அந்த வார்த்தையை நினைப்பூட்டி இப்போ நம்ம பாவம் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்ள, நாம் அந்த பாவ சோதனைகளை மேற்கொள்ள தேவன் காட்டுகிற அந்த பரிசுத்த பாதையில் நாம் நடப்பதற்கு இப்படி தேவனே நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். தேவனே நாம் பரிசுத்த பாதையில் நடக்கும்படி அவரே நம்மை நடக்க பண்ணுகிறார் என்ற சத்தியத்தை நாம் என்ன செய்தோம்? இதுவரையிலும் என்ன செய்தோம்? தியானித்தோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஆண்டவர் நம் பரிசுத்த பாதையில் நம்மை நடத்துவதற்கு பாருங்கள், அவர் நம்மில் செய்கிற
அடுத்த கிரியை நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதை தான் இங்கே வசனம் நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். எபிரேயர் 8:11 பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை அந்த சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலம் நமக்கு கிடைத்திருக்க பாவ மன்னிப்பின் மூலம் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்க ஆவியானவர் மூலம் நமக்கு கிடைக்கிற மகா பெரிய பாக்கியத்தை இங்கே வேதம் விளக்கிறது. என்ன சொல்லுகிறது? நாம் மறுபடியும் எபிரேயர் 8:11 நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்துகொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்வதன் மூலம், அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் மூலம் நிரப்பப்படுகிறதன் மூலம் நமக்கு கிடைக்கும் பெரிய பாக்கியம் என்ன? பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இங்கே வேதம் சொல்லுகிறது, சிறியவன் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் எல்லாரும் இப்பொழுது தேவனை அறிந்து கொள்ளும் ஒரு ஆற்றலை நாம் என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். அதன் மூலம் பாருங்கள், கர்த்தரை அறிந்து கொள் என்று யாரும் நமக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதில்லை, போதிக்க வேண்டியதில்லை. கர்த்தரே என்ன செய்கிறார், நம்மை போதித்து நடத்தி இப்பொழுது பாருங்கள், நாம் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படி தேவனே நமக்கு என்ன செய்கிறார், அவருடைய ஆவியானவர் மூலம் நமக்கு உதவி செய்கிறார். இதுதான் நாம் பரிசுத்த பாதையில் நடப்பதற்கு தேவன் செய்கிற அடுத்த கிரியையாகும். அது என்னது? நாம் தேவனை அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். பாருங்க, நாம் தேவனை அறிந்து கொள்ளும்போது இப்போது தேவன் எப்படிப்பட்டவர், அவர் பரிசுத்தர், அவர் நீதியுள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொண்டு இப்போ அந்த அறிவின் அடிப்படையில் இப்பொழுது நாம் அவருடைய பாதையில் நடப்பதற்கு நமக்கு என்ன செய்கிறது, வழி உண்டாகிறது. அவருடைய பரிசுத்த பாதையில் நடப்பதற்கு என்னது, வழி உண்டாகிறது. அப்போது தேவ பிள்ளைகளே, நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் பலியின் மூலம் நம் பரிசுத்தமானவருக்கு தேவன் செய்கிற அந்த கிரியையின அவரை குறித்த அறிவை, தேவனை குறித்த அறிவை அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்கு என்ன செய்கிறார், தருகிறார். இதன் மூலம் நாம் தேவனை என்ன செய்ய முடிகிறது, அறிந்து கொள்ள முடிகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை இயேசுவே அழகாக விளக்குகிறார். பாருங்கள், யோவான் 17 3 ஆண்டவர் இதை ரொம்ப அழகாக விளக்குகிறார். பாருங்கள், யோவான் 17 இப்பொழுது 3 நாம் வாசிக்க கேட்கலாமா? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இங்கே எப்படி ரட்சிப்பின் மூலம் தேவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி இங்கே இயேசுவே விளக்குகிறார். பாருங்க, அவர் சொல்லுகிறார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே எனது நித்திய ஜீவன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் யோவான் 3:16 அறிந்து கொள்கிறோம். என்னது? நாம் இயேசுவை விசுவாசிக்கும் போது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் நித்திய ஜீவனை என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி. அப்போது பாருங்கள், இந்த நித்திய ஜீவன், இந்த ஆண்டவருடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதென்றால் என்ன அர்த்தம்? நித்திய ஜீவன் என்றால் என்ன அர்த்தம்? ஏன்னா நிறைய நேரம் நம்ம நித்திய ஜீவனா வெறும் நம்ம இந்த உலக ஓட்டத்தை முடித்து மரித்து பரலோகத்துக்கு போகும்போது பரலோகத்தில் போய் வாழ்கிற வாழ்வு தான் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்திருக்கிறோம், ஒரு குறுகிய விதத்தில் நித்திய ஜீவனை அறிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆனால் நித்திய ஜீவன் என்றால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத இங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசுவே என்ன செய்கிறார், விளக்குகிறார். நித்திய ஜீவனா என்னதான், நம்முடைய பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசுவையும் அறிந்து கொள்ளும்படிக்கு ஒரு ஆற்றலை பாருங்க. இப்போ தேவன் என்ன செய்கிறார், அவருடைய நித்திய ஜீவனை நமக்கு தருவதன் மூலம் நமக்கு என்ன செய்கிறார், கிருபை செய்கிறார். அதாவது ஆண்டவர் சொல்கிறாரு, பிதாவாகிய தேவனை அவருடைய குமாரனாகிய இயேசுவின் மூலம் அறிவது தான் எனது நித்திய ஜீவன். அப்போது நித்திய ஜீவன்னா என்னது? அது ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு இப்போ நாம் என்ன செய்திருக்கிறோம், ஆற்றல் உடையவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், அது என்ன ஆண்டவரை அறிந்து கொள்வது அப்படி ஒரு பெரிய இதா, அது ஒரு பெரிய விஷயமா? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில் பாருங்க, பாவத்திலே வாழுகிற ஒவ்வொரு மனுஷனும் இருளிலே வாழுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
வேதத்தை வாசிக்கும்போது தெளிவாக விளங்குது பாருங்கள். வாசிக்க கேட்கலாம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் இப்பொழுது 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க. இப்போ 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழுகிற, பாவத்திலே வாழுகிற மனிதர்கள் ஆண்டவரை அறியாதபடிக்கு பிசாசு ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன பண்ணுறான்னா பாருங்க, இந்த தேவ சாயலாக இருக்கிற இந்த கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷம், அதாவது இந்த தேவனுடைய வார்த்தை இருக்குதுல்ல, இந்த பைபிள் மூலமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்க அந்த தேவ வார்த்தையின் மூலமாக இந்த தேவனை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணுறான்னா பாவத்திலே வாழுகிற ஒவ்வொரு மனுஷர்களுடைய கண்களை என்ன செய்கிறானா குருடாக்கி விடுறான். அப்போது அதன் மூலம் என்ன ஆகுது? பாவத்திலே வாழுகிற மனிதர்கள் தேவனை அறிய முடியல. அப்போது அதனால தான் பாருங்கள், உலகத்தில் நம்ம இப்படி சொல்கிறது கேட்போம் பார்த்தீங்களா, எல்லோரும் இப்படி தானே இருக்காங்க, எல்லோரும் இப்படி பாவ வழியில் தான் வாழ்கிறாங்க, ஏன்னா நீ மட்டும் இன்னும் வேறு மாதிரி பேசுகிற, இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு நீ மட்டும் எப்படி சொல்கிறது அப்படின்னு சில நேரம் பாருங்கள், நல்ல பரிசுத்தமாக ஆண்டவருடைய பரிசுத்தத்தை குறித்த அறிவை பெற்று நான் பாவ வழியில் போக மாட்டேன்னு சொல்லி சொல்கிறவங்க பாருங்கள், இப்படி உலகத்தில் உள்ள பாவ வழியில் நான் நடக்க மாட்டேன்னு சொல்லி அறிக்கை பண்ணும்போது பாருங்கள், பிற ஜனங்கள் பாருங்கள் இப்படிப்பட்டவர்களை பார்த்து இப்படி பேசுகிறாங்க. பாருங்கள், ஏன் இப்படி பேசுகிறாங்க பாருங்கள். ரட்சிக்கப்படாத மனிதன் கர்த்தரை என்னது அறிய முடியாதனால அவனுடைய மனதெல்லாம் பிசாசினால் உண்டாகிற அந்த பாவ எண்ணங்கள் தான் அவன் மனதை என்னது நிரப்பி இருக்குது. அப்போது பாவ வழியில் நடப்பது என்பது அவனுக்கு அது ஒரு சாதாரண காரியம். இதான வாழ்க்கை, இப்படி தானே எல்லோரும் வாழ்கிறாங்க. ஆனால் அப்போது பாருங்கள், ஒரு பாவ மனிதன் ஆண்டவரை அறியாததுனால அவனுக்கு பாவ வழியில் நடப்பது என்பது ஒரு அதுதான் இயல்பு. அதில் அப்படி செஞ்சால் என்ன, அப்படித்தான் உலகத்திலே என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளே பாருங்க, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது என்ன ஆகுது? அவர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறான். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குது பாருங்க. இப்போ 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆனால் எப்போ ரட்சிக்கப்படுறோமோ அப்போ ஆண்டவருடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதன் மூலம் இப்போ பிதாவாகிய தேவனை அவரோட குமாரனை இயேசுவின் மூலம் அறிகிற ஒரு ஆற்றல் நமக்குள்ளே என்ன செய்கிறது வருகிறது மூலம் என்ன நடக்குதா இங்கே வேதம் சொல்லுது பாருங்க. எப்படி ஆதியாம் 1ஆம் அதிகாரத்திலே பூமி எங்கும் இருள் இருந்த போது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி தேவன் பேசி எப்படி இருளை மாற்றினாரோ அதை போல இப்பொழுது நாம் ரட்சிக்கப்படும் போது தேவன் என்ன செய்கிறாரா, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக நம்முடைய இருதயத்திலே அவரை குறித்த அறிவை என்ன செய்கிறார்? பிரகாசிக்க செய்கிறார். அவரை குறித்த வெளிச்சத்தை, அவரை குறித்த அறிவை நம்முடைய இருதயத்திலே என்ன செய்கிறார்? அந்த அறிவை நமக்கு கொடுக்கிறது மூலம் நம்முடைய இருதயம் என்ன செய்கிறது? பிரகாசமடைந்து இதுவரைக்கும் நம்ம அதுக்கு முன்னாடி இந்த வழியில் நடக்கிறது என்ன, அது ஒன்றும் இல்லை, அது இப்படி பாவ வழியில் நடக்கிறது தான் இயல்பு, எல்லோரும் இப்படி தானே செய்கிறாங்க அப்படின்னு அது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன். நாம் இப்போ திடீர்னு என்ன செய்து ஒரு உணர்வு வருது. என்னது இப்படி செய்வது, இது பாவமா? ஓஹோ, இவ்வளோ நாள் எனக்கு தெரியவே தெரியாதே. ஓ, இது பாவமா? ஆமாம், பைபிள் அப்படி தானே சொல்லுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் தேவனை குறித்த அறிவை பிரகாசிக்க செய்யும் போது தான் நமக்கு என்ன செய்யுது? உணர்வு வருது பாருங்க. அப்படி தான் நம்ம யோசேப்பு என்ன செய்கிறார்? யோசேப்பு பாருங்க, யோசேப்பு வாழ்ந்த நாட்களில், அன்றைய நாட்களில்
பாருங்கள், ஒருவேளை உலக பிரகாரமாக விபச்சாரம் பாவம் செய்வதெல்லாம் ஒரு சாதாரண காரியம். உலகத்தில் அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விதத்தில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் பாருங்கள், அதனால தான் போத்திபாருடைய மனைவி ஒவ்வொரு நாளும் பாவத்தில் ஈடுபடும்படி யோசேப்பை என்ன செய்கிறாள்? அவள் பொய் சொல்லி வஞ்சிக்க பார்க்குறாள். ஆனால் பாருங்கள், ஏன்னா போத்திபாரோட மனைவிக்கு ஆண்டவரை குறித்த அறிவு என்னது இல்லை. ஆனால் யோசேப்பு அப்படி கிடையாது. யோசேப்பு தேவனை அறிந்தவன். அப்போ அவன் தேவனை அறிந்திருந்தபடினால் அவரை குறித்த அந்த அறிவு அவனுக்குள்ளே பரிசுத்தத்தை குறித்த உணர்வை கொடுக்கறதுனால தான் அவன் சொல்கிறான். அதை வாசிக்க கேட்போம் பாருங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துக்கு இப்போ செல்வோம் பாருங்கள். ஆதியாகமம் 39:9வது வசனத்தை நாம் இப்போ வாசிக்க கேட்கலாமா? இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, யோசேப்பு எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. நம்ம பாருங்கள், இதுக்கு முன்னாடி வாஸ்தவம் என்றால் பாருங்கள், இப்போ போத்திபாரோட மனைவி ஒவ்வொரு நாளும் பாருங்கள் இந்த யோசேப்பை தொந்தரவுப்படுத்திக்கிட்டே இருக்கா. தன்னோடு பாவம் செய்யும்படி பாருங்கள் ஒவ்வொரு நாளும் அவனிடத்தில் பேசி என்ன செய்கிறாள்? அவளை தொந்தரவுப்படுத்துகிறான். ஆனால் பாருங்கள், யோசேப்பு பாருங்கள் ஒரு நாள் அந்த பாவத்துக்கு இடம் கொடுக்கலை. ஏன்னா எப்படிங்கிறத இங்கே சொல்கிறாரு பாருங்க. நான் இத்தனை பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? எப்பா நீ என்ன இப்படி செய்ய சொல்கிற? ஆனால் இப்படி செய்வது அது எப்படிப்பட்டது? நான் என்னை அழைத்த, என்னை சிருஷ்டித்த தேவனுக்கு விரோதமாகவே அது பாவம் செய்கிறது. அதனால் இப்படிப்பட்ட பெரிய பொல்லாங்கு நான் எப்படி இடம் கொடுப்பது? இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறான்? வேசித்தனத்துக்கு விலகி ஓடுகிறான். அதுக்கு திறவுகோல் என்ன? அதை தான் இங்கே பார்க்கிறோம். யோசேப்பினுடைய இருதயத்திலே பாருங்கள், அந்த காரியத்தை செய்வது அது தேவனுக்கு விரோதமான பாவம்னு அவனோட உள்ளத்தில் ஒரு உணர்வு என்ன செய்தது இருந்தது. எப்படி? தேவனை குறித்த அறிவு யோசேப்புக்கு அவனுடைய தகப்பனிடத்திலிருந்து என்ன செய்தது? உண்டாயிருந்தது. அப்போ யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் கூட பாருங்கள் பரிசுத்த வழியிலே நடக்க வேண்டுமென்றால் அப்போது ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் வருகிற தேவனை குறித்த அறிவு ரொம்ப என்னது முக்கியமாக இருக்குது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை இயேசு கிறிஸ்துவே என்ன செய்கிறார்? சொல்லுகிறார் பாருங்கள். நாம் யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு போவோம் பாருங்கள். இப்போது யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு இப்போ 31வது வசனம் 32வது வசனத்துக்கு நாம் செல்வோம் பாருங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம் மற்றும் 32வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு தம்மை விசுவாசித்த சில ஜனங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நீங்கள் என் உபதேசத்திலே, அதாவது என்னுடைய வார்த்தையில் தொடர்ந்து என்ன செய்யுங்க? நிலைச்சு நில்லுங்கப்பா. ஏதோ ஒரு ஆரம்ப கட்ட விதத்தில் என் வார்த்தையை கேட்டு விசுவாசிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதை விட்டு விடுறதில்ல. நீங்கள் தொடர்ந்து இப்போது என்னை விசுவாசிட்டீங்க, இந்த விசுவாசத்தில் என் வார்த்தையின் மூலமாக தொடர்ந்து என்ன செய்ய? நிலைச்சு நில்லுங்க. நிலைச்சு நில்லுங்கன்னா என்ன அர்த்தம்? என் வார்த்தையை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை, இப்போ அந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே என்ன செய்யட்டும்? உயிரோட்டமாக இருக்கட்டும். அந்த வார்த்தை பாருங்கள், இப்போது நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு கெஸ்ட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோம். இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த கெஸ்ட்டு எப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது குறித்து எப்போ சந்தோஷப்படுவாங்க? நம்ம அவங்கள சந்தோஷமாக வரவேற்று
அவங்கள வீட்டில் நல்லா அவங்க உட்காந்துருக்கும் போது அவங்கள உட்கார சொல்லும் போதும் ஏதோ வேண்டாம் வெறுப்பாக அவங்கள உட்கார சொல்லாமல் நல்லா சந்தோஷத்தோடு உட்காருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நல்லா அவங்கள உபசரித்து அவங்கள சந்தோஷமாக இப்படி ஏற்றுக்கொள்ளும் போது பாருங்கள், நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வர்றதுக்கு என்னது ரொம்ப பிடிக்கும். யாராவது ஒரு நபர் நம்ம வீட்டு வந்துட்டு போனோம் அப்படின்னு விரும்புனாங்கன்னா சந்தோஷப்பட்டு வருவாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு சந்தோஷமான உபசரிப்பு, நம்ம சந்தோஷமாக அவங்கள ஏற்றுக்கொள்வாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போது இப்படி தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு உற்சாகமாக என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, உண்மைதான். ஆனால் ஏதோ விசுவாசம் மட்டும் இல்லை, இப்போ அந்த வார்த்தையை என்ன செய்யுங்க, அணைத்து கொள்ளுங்க. ஆமாப்பா, இயேசு தான் ஆண்டவர், ஆமாம் இயேசு தான் ரட்சகர், ஆமாம் அவருடைய பலி தான் என்னை பரிசுத்தப்படுத்துதுன்னு நம்ம இங்கே வார்த்தையை கேட்டுருக்கோம். ஆமாம் உண்மைதான், இயேசு தான் என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர். இயேசு எனக்கு என்னோட பாவ இருதயத்திலிருந்து விடுதலை தந்து எனக்கு புது இருதயத்தை தராரு. ஏன்னா பரிசுத்தாவினால் நிரப்புறாரு. அவருடைய வார்த்தையை என்னோடய இருதயத்தில் வைக்கிறாரு. அப்போ அதன் மூலம் அவருடைய வார்த்தையை எனக்கு தருவது மூலம் நான் பாவத்தில் விடாதபடி நான் காத்துக்கொள்ள முடியும். ஆமாம் உண்மைதான்ப்பா, இயேசு தான் என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. இப்படியாக ஆண்டவர் அவரை குறித்த அறிவை எனக்கு இப்போ தர்றாரு. அப்போது இந்த அறிவு தான் என்ன செய்யுது, என்னை பரிசுத்தப்படுத்துது நான் நம்புகிறேன். ஆமாம் உண்மைதான், என்னை பரிசுத்தமாக வாழ செய்கிறதுக்கு இதுதான் உண்மையான வழி. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த வார்த்தையை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லை, இதை அணைத்து கொள்ள போகிறேன். இந்த வார்த்தையை என் உள்ளத்தில் வைத்து இதையே நான் என்ன செய்ய போகிறேன், திரும்ப யோசிக்க போகிறேன். இந்த வார்த்தையின் உள்ளத்தில் இதை உயிரோட்டமாக வைத்து கொள்ள போகிறேன். இது எப்பொழுதும் தியானித்து இதையே எப்பொழுதும் பேச போகிறேன். அப்போது இந்த வார்த்தை தான் என்னை வழி நடத்த நான் விட போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஆண்டவரோட வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றாக கிரியை செய்ய அனுமதி கொடுத்து இப்படி வார்த்தையிலே நீங்கள் நிலைச்சி நிற்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு காரியத்தை சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் மெய்யாவே ஆண்டவருக்கு சீசராக இருப்பீங்களா, அப்போ சத்தியத்தையும் என்ன செய்வீங்களா, அறிவீர்கள். சத்தியத்தையும் என்ன செய்வீர்கள், அறிவீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள்னா என்ன அர்த்தம், இப்போது சும்மா ஏதோ ஒரு சின்ன விதத்தில் ஆமாம் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறவர் தான், ஆமாம் ஏதோ சொல்லியிருக்காங்க, ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறவர்னு சொல்லியிருக்காங்க, அவரோட ரத்தம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துது, பரிசுத்த ஆவியானவர் நம்ம இதயத்துக்குள்ளே வந்திருக்காராம், அப்போது அவர் நமக்கு பரிசுத்த பாதையில் நடத்த உதவி செய்வார் அப்படின்னு சும்மா மேலோட்டமான விதத்தில் அறிந்து கொள்வதில் இந்த இடத்துல சத்தியத்தையும் அறிவீர்கள் என்பது எந்த விதத்தில் சொல்லப்படுது. இப்போ நீங்கள் அந்த வார்த்தையிலே நிலச்சி நின்று அந்த வார்த்தையை தியானித்து அந்த வார்த்தையில் மகிழ்ந்து அந்த வார்த்தையே உங்களை எப்பொழுதும் வழி நடத்த நீங்கள் அதை அனுமதி கொடுத்து அந்த வார்த்தை உங்களை ஆளுகை செய்ய நீங்கள் அனுமதி கொடுத்தபடினால இப்போ நீங்கள் என்ன செய்யிட்டீங்க, ரொம்ப நெருக்கமான நன்றான விதத்தில் அறிஞ்சிட்டீங்க. ஆமாப்பா, இயேசுவின் பலி மாத்திரமே என்னை பரிசுத்தப்படுத்த முடியும்ப்பா, பரிசுத்தாவியான எனக்குள்ளே இருக்கிறபடினால அவரே கண்டிப்பாக என்னை பரிசுத்த பாதையில் நடக்கும்படி அவரே எனக்கு என்னில் கிரியை செய்வார்ப்பா, அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, நான் அதை முழு நிச்சயமாக விசுவாசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியான அறிவு, ஒரு விசுவாசத்துக்குள்ளே இப்போ என்ன செய்யிட்டீங்க, வந்துட்டதுனால இப்போ என்ன ஆயிடுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்ய விடுதலையாக்குன்னு என்ன அர்த்தம், இந்த உலகத்தில் நம்மை அடிமைப்படுத்த பார்க்குற எந்த பாவ சோதனை, பாவ எண்ணங்களில், பாவ சுபாவங்கள் இருந்தோம் பாருங்கள், நம்ம விடுதலை பெற்றவர்களாய் எப்பொழுதும் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் எப்படி அடுத்ததாக உதவி செய்கிறார், அவரை குறித்த அறிவை எனக்கு தருகிறார். அப்போ நான் சத்தியத்தையும் அறிந்து கொண்டு சத்தியத்தை அறிகிற மூலம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவனாய் நான் இந்த உலகத்தில் அன்றாடம் என்ன செய்ய முடிகிறது, வாழ முடிகிறது. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறப்பா, இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உம்முடைய வழிகளை குறித்த இன்னும் ஒரு வெளிச்சத்தை இந்த நாளில் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம்மை குறித்த அறிவை நீர் எங்களுக்கு தருகிறது மூலம்
நாங்கள் பரிசுத்த பாதையில் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறீர் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தீரப்பா. இதுதான் நித்திய ஜீவன் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். ஆதலால் இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே, இந்த நாளில் இருந்து ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கட்டும். உங்களுடைய வார்த்தையில் அன்றாடம் நிலைத்திருந்து அந்த வார்த்தையை உங்களுடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் வாசித்து அந்த வார்த்தைகளை சந்தோஷமாக அவருடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை குறித்து மகிழ்ந்து அந்த வார்த்தையை எப்பொழுது யோசித்து அதையே தியானித்து அதையே பேசி அந்த வார்த்தை அவர்களை வழிநடத்த அவர்கள் அனுமதி கொடுத்து அந்த வார்த்தை அவர்களை ஆளுகை செய்ய அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தங்களை ஒப்பு கொடுக்கிற மூலம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகள் இந்த நாளிலே சத்தியத்தையும் அறிந்து சத்தியத்தினாலே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்துகிற சகல பாவ சோதனை எண்ணங்கள் பழக்க வழக்கங்களிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் விடுதலை பெற்றவர்களாய் இந்த நாளிலிருந்து வாழ ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் இருந்து உம்மை குறித்து அறிகிற அறிவிலே ஒவ்வொரு நாளும் வளர உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. உம்மை குறித்த அறிவில் வளர வேண்டும் என்ற தாகத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க. அப்படியே செய்ததற்காக ஸ்தோத்திரம். அதன் மூலம் உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலே மெய்யான பரிசுத்த வாழ்க்கை உண்டாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர், அதை விசுவாசித்து வாழுங்கள். ஆமேன்.